போன வீடியோவில் ஃப்ரீயாக ஒரு Mailchimp அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களோட பிளாகில் இந்த மாதிரி ஒரு இமெயில் அட்ரஸ் சைன்அப் ஃபார்மை ரைட் சைடில் இந்த மாதிரி ஃப்ரீயாக எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு Mailchimpல. அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட், நம்மளோட ஒரு சைன்அப் ஃபார்ம், ஒரு பேசிக் சைன்அப் ஃபார்மை எப்படி நம்ம அதை ஒரு கோடாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் அதை எம்பெட் பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆடியன்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் சைன்அப் ஃபார்ம் கிளிக் பண்ணுறீங்க. இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு விதவிதமான சைன்அப் ஃபார்ம் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம இப்போ வந்து பேசிக்கான ஒரு ஃபார்ம் மட்டும் தான் பார்க்கலாம். நம்ம வந்து இதில் உங்களுக்கு ஒரு எம்பெடட் ஃபார்ம் எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட ஃப்ரீ பிளாகர் இருந்தால் கூட அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு சைட் பார்லேயோ இல்லை ஒரு விட்ஜெட் மூலமாக ஒரு பிளாகர் கேட்ஜெட் மூலமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்மை எம்பெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பேசிக் ஃபார்ம். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நமக்கு இந்த தேவையான ஃபீல்ட்ஸ் என்னென்னன்றதை நம்மளே ஆல்டர் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலான்றதை குயிக்காக பார்த்துருவோம் இப்போது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்ம் டைட்டில் வந்து உங்களுக்கு இது காமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஒரு டைட்டில் இங்கே கொடுக்கலாம். நான் வந்து வெல்கம் டு மை கிளப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இங்கே டைட்டில் இங்கே மாறிடும். நெக்ஸ்ட்டு ஷோ ஒன்லி ரிக்வயர்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெட் ஸ்டார் ஆஸ்ட்ரிக்ஸ் மார்க் கொடுத்தாக்கா அது வந்து ரிக்வயர்டு ஃபீல்டு. ஸோ இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் நேம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அதை தூக்கிடலாம், அது வேண்டான்னு காமிக்கிறதுக்கு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போது. ஸோ இதில் வந்து இமெயில் அட்ரஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் குரூப் ஃபீல்ட்ஸ் சொல்கிறாங்க, இது நமக்கு இது வேண்டாம். அண்ட் ரிக்வயர்ட் ஃபீல்ட் இண்டிகேட்டர், இது டிக் பண்ணாக்க இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக்ஸ் மார்க் காமிக்கும், இது எடுத்துட்டாக்க இது போயிடும். ஸோ அது இருக்கிறது நல்லது. அண்டு சப்ஸ்கிரைபோட ஃபார்மேட் ஆப்ஷன், அவங்களுக்கு வந்து நீங்கள் HTML மெயில் வேணுமா இல்லை பிளெயின் டெக்ஸ்ட் மெயில் இல்லை மொபைல் ஆப்ஷன் வேணுமான்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். பட் நான் வந்து கொடுக்க போகிறதில்ல இந்த ஆப்ஷன்ஸ். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்க சப்ஸ்கிரைபருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகி எதுவுமே பண்ணாமல் போயிடுவாங்க. ஸோ டூ மெனி சாய்ஸஸ் கொடுக்குறதும் உங்களுக்கு அது அகெயின்ஸ்டாகவே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஆப்ஷன்ஸையும் தூக்கிடுறேன். அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். அடுத்தது GDPR ஃபீல்ட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. யூகேலேருந்து உங்களுக்கு யாராவது விசிட்டர்ஸ் வந்து சைன் அப் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கன்சென்ட் ஃபார்ம் கண்டிப்பாக நமக்கு காமிக்கணும். அதுதான் GDPRனு சொல்லுவாங்க. இது வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் சம்மந்தப்பட்டது. இதை நீங்கள் உங்களுக்கு இன்கேஸ் உங்களோட விசிட்டர்ஸ் யூகேலேருந்து வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களோட டெமோகிராஃபிக்ஸில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் பிளாகர்லலாம். அண்டு விசிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னு கண்டிப்பாக தெரியணும், நீங்கள் GDPR ஃபீல்டு கொடுக்குறது நல்லது. இந்த இடத்துல வந்து இது டிசேபிள் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆடியன்ஸ் நேம் டிஃபால்ட் பண்ணி அதை நீங்கள் வந்து செட்டிங்கை எனேபிள் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி இமெயில் அட்ரஸ் மட்டும் போகும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷோ ஒன்லி ரிக்வயர்ட் ஃபீல்ட்ஸ் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேமும் வேணும், லாஸ்ட் நேமும் வேணும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஃபார்ம் பில்டரில் போய் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கஸ்டமைசேஷன் எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபார்ம் பில்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் செக் பண்ணி நீங்களே வேணும்னா வச்சுக்கலாம் ஃபார்மில், சைன்அப் ஃபார்மில். ஸோ இங்கே தான் இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மை டிசைன் பண்ணலாம். இதில் உங்களுக்கு அவைலபிள் ஃபீல்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபஸ்ட் நேம் வேணும் வேண்டாம்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து டெலீட் ஆகிடும். இது வந்து கன்ஃபர்மேஷன் பாக்ஸ். இந்த இடத்துல டெலீட்னு டைப் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு டெலீட் பண்ணிடலாம். இதை லாஸ்ட் நேம் கூட நான் காமிக்க போகிறதில்ல. ஸோ இதையும் டெலீட் பண்ணிவிட்டு இமெயில் அட்ரஸ் மட்டும் இருக்கிற மாதிரி காமிக்க போகிறேன். மீதெல்லாம் இதெல்லாம் எதுவும் காமிக்காது, இதெல்லாம் ஹிடன் ஃபீல்ட்ஸ் தான். ஸோ இது யாருக்குமே விசிட்டர்ஸ்க்கு தெரிய போகிறதில்ல அண்ட் அவங்க கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இதெல்லாம் நான் விட்டுட்டேன். அண்டு பர்த்டே அவசியம் இல்லை எனக்கு, இதையும் டெலீட் பண்ணிட்டு போகிறேன் நான். மைனஸ் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட். அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே இருந்துட்டு போட்டோம். அண்ட் இந்த மாதிரி இமெயில் அட்ரஸ் மட்டும். உங்களுக்கு இதை இன்னும் ஃபர்தராக கஸ்டமைஸ் பண்ணணும், வேறு ஏதாவது ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி இங்கே இடத்துல ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் சைன்அப் ஃபார்முக்கே போய் பார்க்க போகிறேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாகவே சைன்அப் ஃபார்மில் கிளாசிக் ஃபார்ம் படி பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இமெயில் அட்ரஸ், இதோட கோடு வந்து உங்களுக்கு கீழே இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளாக இதை காப்பி பேஸ்ட் பண்ணாலே போகிறது. ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா மொதல் செலக்ட் ஆகிடும். இதை காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து கீபோர்டில் Ctrl+C அடிக்கிறேன். இது காப்பி ஆனதுக்கப்புறம் உங்களோட பிளாகர் ஒரு வேர்ட்ப்ரெஸில் போய் நீங்கள் விட்ஜெட் ஒரு கேட்ஜெட் யூஸ் பண்ணி அது HTML கோடை நீங்கள் அங்கே பிளாகரில் போட்டிங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைன் அப் ஃபார்ம் வந்துடும். இது நான் போய் என்னோடய பிளாகில் போய் எப்படி சைட் பாரில் போட்டு இது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களோட பிளாகருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களோட லே அவுட்டுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு கேட்ஜெட்டை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணால் ஆட் பண்ணலாம். இது வந்து மோஸ்ட்லி சைட் பாரில் ஆட் பண்ணாக்க பார்க்குறது ஈஸி விசிட்டர்ஸ்க்கு.
அப்போ தான் கண்ணிலையும் படும். கீழே எங்கேயாவது ஃபுட்டரில் இருந்துன்னா நிறைய பேர் அதை ஃபுட்டர் வரைக்கும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ HTML JavaScript நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேவ். ஓகே, இது ஆட் ஆகிடுது. இப்போ இது வந்து பிளாகில் எப்படி காமிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் ஃபார்ம் இங்கே வந்து ஆட் ஆகிடுது. இப்போ யாராவது உங்களை பிளாக் விசிட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இமெயில் அட்ரஸ் இங்கே அவங்க கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக உங்களோட விசிட்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்து சைன்அப் பண்ணி உங்களோட இமெயில் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம்.